மிக முக்கியமான பிரச்சனையை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிற ஒரு அறப்போராட்டம். அந்த அறப்போராட்டத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே நாம் அறிவித்திருக்கிற ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் கலந்து கொள்ளாமல் வீட்டிலே இருப்பது சரியல்ல என்று உள்ளத்தில் ஒரு நெருடல். ஆகவே 10 மணிக்கு மேல் நான் திமிரி எழுந்தேன். பல்கலைக்கழக மாணவர்களின் நிகழ்ச்சிக்காகவும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்காகவும் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஒரு நாள் இடைவெளி இல்லை, 1 மணி நேரம் ஓய்வில்லை என்கிற வகையிலே ஓடிக்கொண்டே இருந்த நிலையில், இரவும் பயணம் பகலும் பயணம் என்கிற நிலையில் கடுமையான பனிப்பொழிவின் ஊடாக ரயில் பயணம், வண்டி பயணம் என்பது நீர்கோர்ப்பு, தலைவலி, காய்ச்சல் என்று நேற்று நள்ளிரவே எனக்கு அந்த பாதிப்பு இருந்தது. இரவு 2 மணிக்கு நாங்கள் வேலூரில் இருந்து வந்து சேர்ந்தோம். 3 மணிக்கு மேல் படுத்து காலையில் 10 மணிக்கு மேல் தான் நான் தயாராக முடிந்தது. ஆகவே மாலை 3 மணி அளவில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் 5 மணிக்கு மேல் தான் தொடங்க முடிந்தது. இடையிலே சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்த நெய்தல் நிகழ்வு, பொங்கல் விழா நிகழ்வு ஒன்று, அதிலேயும் நான் கலந்து கொண்டு அவர்களிடையும் உரையாற்றிவிட்டு இங்கே வந்து சேருவதற்கு இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. மழை பெய்தாலும் பெய்யும் என்கிற நிலையிலே மேடை மற்றும் நாற்காலி ஆகியவற்றை இணைத்து பந்தல் போடும்படி நான் கேட்டுக்கொண்டேன். காவல்துறை அனுமதிக்காது என்று தெரியும். ஆனாலும் தோழர்களிடத்திலே சொன்னேன், முடிந்தால் ஷீட் போடுங்கள், போராட்டம் நடக்க வேண்டும், மழை காரணம் காட்டி அது தோல்வியடைந்து விடக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். இயற்கை நமக்கு எப்போதும் ஒத்துழைப்பாக இருக்கும் என்கிற நிலையிலே இன்றைக்கும் நமக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது. ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, இந்த உரத் தொழிற்சாலை இங்கே வேண்டாம், அதை மூட வேண்டும் என்பதுதான். எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் மிக ஆழமாக பேசினார்கள், விவரமாக பல தரவுகளை நம் முன்னால் எடுத்து வைத்தார்கள். ஏனோதானோ என்று உணர்ச்சி வயப்பட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததாக தெரியவில்லை. அப்படி யாரும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது என்பதை இங்கே உரையாற்றிய ஒவ்வொருவரின் கருத்துக்களும் வலுவாக இருந்தன. அன்பு சகோதரி பேசிய பேச்சாக இருந்தாலும், அவரை தொடர்ந்து பேசிய தோழர்கள் முன்வைத்த கருத்தாக இருந்தாலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் ஜெயராமன் அவர்கள் வைத்த கருத்தாக இருந்தாலும், அந்த உரைகளை கேட்கிற யாரும் அதை இலகுவாக கடந்து போய்விட முடியாது. ஏதோ ஒரு தொழிற்சாலை, தனியார் நிறுவனம் அதை எதிர்த்து ஒரு அச்சத்தில், அதாவது பயத்தில், மொத்தமாக இந்த ஆலையை மூட வேண்டும் என்று உணர்ச்சி வயப்பட்டு சொல்லுகிறார்கள் என்று அவர்களின் போராட்ட குணத்தை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது என்கிற அளவுக்கு இங்கே அவர்கள் ஆற்றிய உரைகள் அமைந்தன. அன்பு செழியன் எல்லோரையும் வேகப்படுத்திக் கொண்டே இருந்தார். நேரம் இல்லை, முடியுங்கள், நேரம் இல்லை, முடியுங்கள் என்று. நான் அங்கிருந்து சைகை காட்டிக்கொண்டே இருந்தேன், நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள், அது பற்றி பிரச்சனை இல்லை, உங்கள் உரை தடைபடக்கூடாது, உரையாற்றுங்கள் என்று நான் கைகளால் சைகை காட்டிக் கொண்டிருந்தேன். தோழர்களே, அவர்கள் எந்த அளவுக்கு இது பற்றிய விவரங்களோடு இருக்கிறார்கள், அறிவியல் சார்ந்த புரிதலோடு இருக்கிறார்கள், எப்படி இந்த போராட்டத்தை அவர்கள் கட்டமைத்து முன்னெடுத்து வருகிறார்கள்
என்பதை நமக்கு அந்த உரைகள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றன. கோரமண்டல் உரத் தொழிற்சாலை என்கிற அந்த தனியார் நிறுவனத்தின் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எதுவும் யாருக்கும் இல்லை. அப்படி இருக்க முடியாது. இந்த பகுதியில் அசோக் லேலண்ட் இருக்கிறது. MRF எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இருக்கிறது. MFL அதுவும் ஒரு உரத் தொழிற்சாலை தான். இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மணலியில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு உரத் தொழிற்சாலை உள்ளது. CPCL அதுவும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைதான், பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ். என்ஃபீல்டு கம்பெனி இருக்கிறது. கார்போரண்டம் என்கிற கம்பெனி இருக்கிறது. எண்ணூர் தெர்மல் இருக்கிறது. கோரமண்டலும் இருக்கிறது. இன்னும் பல கணக்கில் அடங்காத நிறுவனங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஜெயராமன் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார். வட சென்னை முழுவதும், குறிப்பாக எண்ணூர், திருவொற்றியூர் பகுதிகள் முழுவதும் கெமிக்கல் நிறுவனங்களாக இருக்கின்றன, வேதி தொழிற்சாலைகளாக இருக்கின்றன. தென் சென்னை முழுவதும் IT கம்பெனிகளாக இருக்கின்றன. இது ஏன்? இந்த ஓரவஞ்சனை ஏன்? இது மாற்றப்பட வேண்டும். இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் யாரும் இங்கேயே குடும்பத்தோடு தங்குவதில்லை. அவர்களுக்கு தெரியும் இங்கே நல்ல குடிநீர் இல்லை, நல்ல தூய்மையான காற்று இல்லை. ஆகவே தங்குவதற்கு தென் சென்னை, சம்பாதிப்பதற்கு வட சென்னை என்று வந்துவிட்டு திரும்பி போகிறவர்களாக இருக்கிறார்கள். இங்கே நல்ல மருத்துவமனை இல்லை. நல்ல கல்வி நிலையங்கள், கல்லூரிகள் இல்லை. மருத்துவ கல்லூரிகளோ அல்லது இதர கலை அறிவியல் கல்லூரிகளோ நல்ல கல்லூரிகள் இல்லை. தொழில் கல்விக்கான கல்வி நிறுவனங்களோ ஏதும் இல்லை. கழிவுகளுக்கான வேதி நிறுவனங்கள் மட்டும்தான் இங்கே நிறைந்திருக்கின்றன என்கிற யதார்த்தமான உண்மையை, நடைமுறை உண்மையை எடுத்துரைத்தார். வேண்டுமென்றே செய்தார்களோ இல்லையோ, ஆனால் ஒப்பீட்டளவிலே பார்க்கிற போது வட சென்னை முழுவதும் கெமிக்கல்ஸ், வேதிப்பொருள்களின் கழிவுகள் கொட்டப்படுகிற கம்பெனிகளாக, நிறுவனங்களாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட இடத்தில் தான் நல்ல மருத்துவமனைகள் இருக்க வேண்டும். ஆனால் நல்ல மருத்துவமனைகள் இல்லை. இது எவ்வளவு கசப்பான உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கோரமண்டல் உரத் தொழிற்சாலையை நாம் எதிர்த்து போரிடுவது போல MFL உரத் தொழிற்சாலையை எதிர்த்து மக்கள் போராடுகிறார்களா என்ற கேள்வியை நான் தோழரிடத்திலே எழுப்பினேன். மணலி பகுதியிலும் இந்த குமுறல் இருக்கிறது. அவ்வப்போது போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்கேயும் மக்கள் இது போன்ற பாதிப்புகளுக்கு ஆளாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு இங்கே அமோனியா வாயு செல்லக்கூடிய குழாய் வெடித்ததன் அடிப்படையிலே இந்த போராட்டம் சூடுபிடித்திருக்கிறது, வேகம் எடுத்திருக்கிறது. மக்களின் கோபம் இன்றைக்கு வீதியிலே வந்து வெடிக்கிறது. ஆகவே இங்கே போராடுகிறோம், அங்கே போராடவில்லை என்ற பார்வை தேவையில்லை. வட சென்னை பகுதிகளில் பாதிக்கப்படுகிற மக்கள் அனைவரும் இதே நிலையில்தான், இந்த
குமுறலோடு தான் இருக்கிறார்கள் என்பதை தோழர்கள் எடுத்து சொன்னார்கள். அம்மோனியா என்பது ஒரு வாயு கலவை, 2 கேஸ் சேர்ந்து ஒரு வாயுவாக இருக்கிறது. நைட்ரஜன் என்பதும் ஹைட்ரஜன் என்பதும் தனித்தனியான வாயுக்கள். ஏர் என்பது காற்று, கேஸ் என்பது வாயு. இது வேதிப்பொருள்கள் இணைந்து உற்பத்தியாகக்கூடியவை. அழுகும் தாவரங்களிலிருந்து அம்மோனியா உற்பத்தியாகும். அழுகும் பிணங்களிலிருந்து கூட, உடல்களில் இருந்து கூட உற்பத்தியாகும். நைட்ரஜன் என்பது தனியான ஒரு வாயு, ஹைட்ரஜன் என்பது தனியான ஒரு வாயு. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் நீர், குடிநீர் ஆகிறது. ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் சேர்ந்தால் அம்மோனியாவாகிறது. 3 மடங்கு ஹைட்ரஜன் என்கிற வாயுவும் 1 மடங்கு நைட்ரஜன் என்கிற வாயுவும் சேருகிற போது அம்மோனியா என்கிற வாயு உற்பத்தியாகிறது. உலக அளவில் அது மனித உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் என்று அறியப்பட்டிருக்கிறது. உரம், யூரியா போன்ற உரங்களை தயாரிப்பதற்கு நைட்ரஜன் தேவைப்படுகிறது. நைட்ரஜன் என்பது தாவரங்களுக்கு மிக முக்கியமான உயிர் சத்து. ஆகவே நைட்ரஜன் கலந்த யூரியாவை தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை தான் இந்த தொழிற்சாலை. இப்போது ஆர்கானிக் உற்பத்தி என்று சொல்லப்படக்கூடிய வகையில் தானியங்கள் எல்லாம் உரம் இல்லாமல், பழங்காலத்தில் சாணம் பயன்படுத்தப்பட்டதைப் போல, எரு பயன்படுத்தப்பட்டதைப் போல இப்போது மீண்டும் பழங்கால வாழ்வுக்கு மக்கள் திரும்புகிறார்கள். நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் ரைஸ் என்று சொல்வார்கள். எனக்கு தெரிந்து நான் சிறுபிள்ளையாக இருந்த காலத்தில் எங்கள் ஊரில் விவசாயம் நடக்கும்போது 1-2 பணக்காரர்கள் மட்டும்தான் நஞ்சை வயல்களில் உரம் போடுவார்கள். மற்றபடி எல்லோரும் உரம் போடுவதில்லை. ஒவ்வொருவருடைய வீட்டுக்கு பின்னாலும் எரு சேர்ப்பதற்கு எரு குழி இருக்கும், குப்பை குழி. அவரவர் வீட்டுக்கு பின்னால் அவர் வாசலில் கூட்டி அள்ளுகிற குப்பைகளை கொண்டு போய் போட்டு வைப்பார்கள். ஆடு மாடு வளர்க்கிறவர்களாக இருந்தால் ஆட்டு புழுக்கைகளையும் மாட்டு சாணத்தையும் அள்ளிக்கொண்டு போய் அந்த குப்பை குழியிலே போட்டு வைப்பார்கள். ஒரு ஆண்டுக்கு அது அதே இடத்திலே இருந்து மக்கி எருவாக மாறிவிடும். பிறகு அதை வண்டியிலே அள்ளிக்கொண்டு போய் நிலத்திலே முட்டு முட்டாக கொட்டி வைப்பார்கள். 1/2 ஏக்கரோ 1 ஏக்கரோ பயிர் வைக்கக்கூடிய இடங்களில் மாட்டு வண்டியிலே அள்ளிக்கொண்டு போய் முட்டு முட்டாக கொட்டி வைப்பார்கள். விவசாயத்திற்கான மழை பொழிந்தவுடன் அந்த எருவெல்லாம் ஒரு வெட்டி கூடையிலே அள்ளி தலைக்கு மேலே தூக்கி பிடித்து சுற்றுவார்கள். அந்த எரு நிலம் முழுக்க பரப்பப்படும். அதன் பிறகு ஏரோட்டி மண்ணிலே எருவை கலக்க செய்வார்கள். அவ்வாறு ஏரோட்டிய பிறகுதான் விதையோ பயிரோ நடுவது. அந்த எருதான் பயிருக்கு உரமாக இருந்தது. நல்ல விளைச்சல் தரும். மாட்டு சாணம், ஆட்டு புழுக்கை, வீட்டு குப்பைகள், காய்கறியிலிருந்து வெட்டி போடக்கூடிய கழிவுகள், தழைகள், சருகுகள், இவையெல்லாம் ஒரே இடத்தில் போட்டு வைக்கிற போது 1 வருடத்திற்குள்ளாக அவையெல்லாம் மக்கி மாவாக மாறிவிடும், நல்ல உரமாக மாறிவிடும். பசுமை புரட்சி என்கிற பெயரால் நாடு முழுவதும் உரம் தயாரித்து, உரத்தை அரசாங்கமே
மானியத்தில் கொடுத்து அவனுக்கு தேவை கருப்பம் சாறு, கரும்பு தேவை, கரும்பை உற்பத்தி செய், உனக்கு கருப்பம்புல் இலவசமாக தருகிறேன் போடுவதற்கு, உரமும் இலவசமாக தருகிறேன் பயன்படுத்துவதற்கு, நல்ல விளைச்சலுக்கு பின்னர் இந்த கம்பெனியோடு நீ அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டு கொண்டு வந்து வெட்டி கொண்டு வந்து கொடுத்து விட்டு போ. சுகர் மில் உருவான உடனே சுகர் மில்லுக்கு சர்க்கரை ஆலைக்கு தேவையான உற்பத்தி விவசாயத்திலே திணிக்கப்பட்டது. மக்காச்சோளம் தேவை என்றால் மக்காச்சோளத்தை விவசாயம் செய்ய சொல்லி மக்களிடத்திலே திணிக்கிறார்கள். மக்கள் தாம் விரும்பிய விவசாயத்தை ஒரு காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது உள்ளூர் சந்தைகள் மட்டும்தான் இருந்தன. கிராமங்களிலே சந்தைகள் இருக்கும். 10 கிராமங்களில் விளைந்த அனைத்தும் ஒரு வாரம் சந்தையிலே புதன்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ சந்தை போடுவார்கள். கீரையில் இருந்து காய்கறியில் இருந்து அத்தனை விளைச்சலும் கொண்டு வந்து அங்கே வைப்பார்கள். மக்கள் வாங்கி கொண்டு போவார்கள். உள்ளூர் சந்தை தேவைப்படுகிற உள்ளூர் சந்தைக்கு தேவைப்படுகிற தானியங்களையோ காய்கறிகளையோ பயறு வகைகளையோ வேர்க்கடலையோ மக்கள் தயாரிக்கிற போது உரம் தேவைப்படவில்லை. உலக சந்தைக்கு தேவைப்படுகிறது. டன் கணக்கிலே அவனுக்கு தேவைப்படுகிறது கோதுமை, மெட்ரிக் டன் கணக்கிலே தேவைப்படுகிறது அரிசி, மக்காச்சோளம். பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கி விட்டார்கள் உணவுப் பொருள் தயாரிப்பதற்கு, மாவு தயாரிப்பதற்கு. அந்த நிறுவனங்களுக்கு தேவைப்படுகிற காரணத்தினால் மெகா உற்பத்தி தேவைப்படுகிறது. உலக சந்தைக்கான உற்பத்தி தேவைப்படுகிறது. உள்ளூர் சந்தைக்கான உற்பத்தி, வீட்டுக்கு தேவையான உற்பத்தி இல்லை. நான் நிறைய மேடைகளில் அப்போதெல்லாம் சொல்லி இருக்கிறேன். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது வேர்க்கடலை பிடுங்குவதற்கு போவோம். மழை காலத்திலே கொடிக்கடலை என்று சொல்வார்கள். கொடிக்கடலையை கொக்கி போட்டு பிடுங்கி போட்டு வைத்திருப்பார்கள். மழை பெய்த பிறகு அந்த செடியில் இருக்கிற மண்ணெல்லாம் கீழே உதிர்ந்து விடும். அந்த வேர்க்கடலை வெள்ளை வெளியேர் என்று அந்த பச்சை கொடியிலே இருக்கும். அப்படி எடுத்து பார்த்தால் கொத்து கொத்தாக இருக்கும் காய். அதை உட்கார்ந்து முட்டு முட்டாக கொண்டு வந்து போட்டு உட்கார்ந்து கடலையை ஆய்கிற வேலையை பெண்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் செய்வார்கள். அந்த வேர்க்கடையை எவ்வளவு தின்றாலும் உடம்புக்கு எதுவும் ஆகாது. பால் வடியும், வாயில் இருபுறமும் பால் வடியும். இந்த பச்சை கடலை வேர்க்கடலையை தின்னுகிற போது பால் வடியும். அந்த வேர்க்கடலை இன்றைக்கு கிடையவே கிடையாது. எங்கு தேடினாலும் அது கிடைக்காது. ஏனென்றால் வேர்க்கடலை மக்களுக்கான உற்பத்தியாக இல்லாமல் உலக சந்தைக்கான உற்பத்தி. கடலை எண்ணெய் தேவைப்படுகிறது, கடலை பின்னாக்கு தேவைப்படுகிறது, வேர்க்கடலையிலிருந்து உணவுப் பொருள் தயாரிப்பதற்கான தேவை உருவாகி இருக்கிறது. இதை மக்கள் தின்றுவிட்டால் அவன் எதிர்பார்க்கிற விளைச்சல் கிடைக்கவில்லை. எனவே மக்கள் தின்ன முடியாத அளவுக்கான ஹைபிரிட் கலப்பின வேர்க்கடலையை கொண்டு வந்து விட்டான். இப்ப இருக்கிற வேர்க்கடலையை 10 கல்ல தின்னா கூட உங்களுக்கு மயக்கம் வந்துடும், வயிற்ற புரட்டும். பச்சைக்கல்ல தின்ன முடியாது, வறுத்த கடலை கூட நிறைய சாப்பிட முடியாது. அவிச்ச கடலையா இருந்தால் கூட கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். வேர்க்கடலை என்பது தின்பண்டமாக இருந்த நிலை மாறி எண்ணெய் வித்துக்காக மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய நிலை. ஆகவே உலக சந்தைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களின் தேவைக்கு உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயம் எழுகிற போது உனக்கு உரம் தேவைப்படுகிறது. ஒரு ஏக்கருக்கு இத்தனை டன் நெல் தேவைப்படுகிறது, ஒரு ஏக்கருக்கு இத்தனை டன் மக்காச்சோளம் உற்பத்தியாக வேண்டும், ஒரு ஏக்கருக்கு இத்தனை டன் கரும்பு உற்பத்தியாக வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். அப்படி இருந்தால்தான் அந்த சுகர் மில், சர்க்கரை ஆலையை அவன் மிகப்பெரிய அளவில் கோடி கணக்கிலே பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்றான். ஏக்கர் கணக்கிலே நிலத்தை பிடிக்கிறான், நிறைய கட்டிடங்களை கட்டுகிறான், நிறைய எந்திரங்களை கொண்டு வந்து வைக்கிறான். அதற்கு நிறைய மின்சாரம் தேவைப்படுகிறது, நிறைய ஆட்கள் தேவைப்படுகிறது, நிறைய அதிகாரிகள் தேவைப்படுகிறார்கள். ஆட்களுக்கு அதிகாரிகளுக்கு சம்பளம் தர வேண்டும், அந்த எந்திரங்களை மெயின்டெனன்ஸ் பராமரிக்க வேண்டும். அந்த ஆலை முழுவதும் ஒளி வெள்ளத்தில் எப்போதும் மூழ்க வேண்டும், இருட்டா இருக்கக்கூடாது. இப்ப மின்சாரம் தேவைப்படுகிறது, அந்த பகுதியில் குடிநீர் தேவைப்படுகிறது, இதர தேவைகளுக்காகவும் நீர் தேவைப்படுகிறது. பெரிய பெரிய ராட்சத போர்வெல் போட்டாக வேண்டும். ஒரு கம்பெனி இருக்கிற இடத்துல வாட்டருக்கு ராட்சத போர்வெல் போட்டாகணும்.
ஒரு கம்பெனி இருக்கிற இடத்துல தனியே அவன் தெர்மல் பிளான்ட் போட்டாகணும், இல்லைன்னா ஜென்செட் வச்சாகணும், இல்லைன்னா அரசாங்கம் அவனுக்கு சலுகை விலையிலே மின்சாரம் தர வேண்டும். மிக குறைந்த கட்டணத்திலே பல கம்பெனிகளுக்கு இலவசமாகவே மின்சாரம் தருகிறான், கட்டணமே இல்லாமல் தருகிறான். ஏராளம் மின்சாரம் தேவைப்படுகிறது. இவ்வளவையும் அவன் சரி செய்ய வேண்டுமானால் அவனுக்கு தேவையான விளைச்சல் வர வேண்டும், உற்பத்தியாக வேண்டும். உற்பத்தியிலிருந்து உலக சந்தையிலே அவனுக்கு அது விற்பனையாக வேண்டும், அதிலிருந்து அவனுக்கு லாபம் கிடைக்க வேண்டும். இல்லைன்னா அவனுக்கு அந்த தொழில் அவன் செய்ய முடியாது. இப்படி மெகா நிறுவனங்களை உருவாக்குவதற்கென்று உலக வங்கிகள், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், IMF போன்ற நிதி நிறுவனங்கள், வேர்ல்டு பேங்க் போன்ற உலக வங்கிகள், இன்னும் பல தேசிய வங்கிகள் என் புள்ள படிக்கணும் ஸ்காலர்ஷிப் கொடு, கடன் கொடுனா கொடுக்க மாட்டான். ஒரு பெட்டி கடை திறக்கணும், ஒரு 50,000 கடன் கொடுனா கொடுக்க மாட்டான். அதுக்கு நிறைய நீ கொலாட்ரல் கொண்டு வா, எப்படி திருப்பி தருவேன், 50,000 திருப்பி தருவியான்னு கேள்வி 1000 கேள்வி கேட்டுப்பான், திருப்பி அனுப்பிச்சிருவான். 1 லட்சமோ 2 லட்சமோ கூட வாங்க முடியாது. ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய், நூற்றுக்கணக்கான கோடிகள், 500 கோடி, 1000 கோடி, 2000 கோடி, 4000 கோடி, 5000 கோடி என்று ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வங்கிகள் கடனுதவி அளிக்கின்றன. ஏன்னா அவனுக்கு தேவை மெகா நிறுவனங்கள், மெகா உற்பத்தி, அவை அனைத்தும் உலக சந்தைக்கான தேவை. உலக சந்தைன்னா என்னன்னா, நாடு விட்டு நாடு அவன் அனுப்பணும், அதான் உலக சந்தை. மாட்டுக்கறினாலும் கூட மெகா உற்பத்தி தான் வேணும். அப்பப்போ உள்ளூர்ல கடை வச்சு அங்கங்க நான் வெட்டி வெட்டி வாங்கிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் இல்லை, இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. பெரிய பெரிய கசாப்பு கடைகளை உருவாக்குகிறார்கள், எல்லாத்தையும் எந்திரமயமாக்குகிறார்கள். தோல் உரிக்கிறதும் எந்திரம், கறியை வெட்டுறதும் எந்திரம், சுத்தம் பண்றதும் எந்திரம், அதை பேக்கிங் பார்சல் செய்வதும் எந்திரம், அதை வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். அந்த தொழில நிறைய பார்ப்பனர்களை செய்கிறார்கள். இங்க பசுவதை கூடாதுன்னு போராட்டம் நடத்துறான், வெளிநாடுகளுக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி நடத்துவதில் முன்னணியில் இருக்கிறான். இப்ப மாட்டுக்கறியிலிருந்து மீன் உற்பத்தி ஆகிறதே, இங்க நம்முடைய மீனவர்கள் எல்லாம் பிடித்து வருகிறார்களே, இதில் முதல் தரமான மீன் அனைத்தும் 100 விழுக்காடு ஏற்றுமதி ஆகிறது. தரமான மீன்கள் நமக்கு கிடைப்பதில்லை. இறால் மீன் எல்லாம் ரொம்ப சின்ன 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 குட்டி குட்டியா இருக்கிற இறால் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். பெரிய பெரிய இறால், ஒரு இறாலே ஒரு ஆள் சாப்பிட்டா வயிறு நிரம்பிடும். அந்த மாதிரியான இறாலாம் ராட்சத இறால்கள்லாம் இருக்கு. இந்த இறால்கள் என்றைக்காவது நம்ம பார்த்துருக்கிறோமா, நம்ம சமைச்சிருக்கிறோமா வீட்டில்? பெரிய பெரிய ராட்சத இறால்கள். உலகத்தில் அதிகம் மீன் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு இந்தியா. ஏன்னா 2 பக்கம் இந்தியாவை சுற்றி 2 பக்கம் கோஸ்டல், மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை. இந்தியா ஒரு தீபகற்பம், கடலோரம் நிறைய மக்கள் வசிக்கிறார்கள், மீன் உற்பத்தி. அதுக்குள்ளே இன்னைக்கு மீனவர்களை தாண்டி மற்றவர்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம். படகு, சிறு சிறு எந்திர மீன் பிடிப்பு படகுகளை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கிறார்கள். நம்ம மீனவர்கள் கொஞ்ச தூரம் தான் போயிட்டு வராங்க, ஆழ்கடலுக்கு போக முடியாது. இவ்வளவு மீன் எங்கே போகிறது என்றால் உலக சந்தைக்கு போகிறது. அதுதான் ஏற்றுமதி ஆவது, உலகத்தின் பல நாடுகளுக்கு அனுப்புவது. ஆக எல்லா உற்பத்தியும் மெகா உற்பத்தியாக இருப்பதனால், தனியார் நிறுவனங்களிடம் அவற்றை எல்லாம் ஒப்படைப்பதனால், தனியார் நிறுவனங்களுக்கே ஆயிரக்கணக்கான கோடிகள் கடனுதவி தரப்படுகிறது. தனியார் நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தி தரப்படுகின்றன. லேண்ட் அக்விசிஷன், லேண்டை எப்படி பிடிச்சு கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனி உருவாக்கணும்னா அவனுக்கு குறைஞ்சது 500 ஏக்கர் தேவைப்படுது. 100 ஏக்கருக்கு கீழே எந்த கம்பெனி இருக்காது. நம்மால 1 சென்ட் இடம் வாங்க முடியல, புறம்போக்கு இடத்துல போய் ஒரு குடிசை போட முடியல. பட்டா இடங்களை கொஞ்சம் விலைக்கு வாங்கிடுவான், அரசாங்கத்தினுடைய நிலங்கள் முழுக்க கையகப்படுத்திடுவான். அதுக்குள்ள ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருக்கும், சின்ன சின்ன குட்டைகள் இருக்கும், ஏரிகள் இருக்கும், குளங்கள் இருக்கும், எல்லாவற்றையும் தூர்த்து விடுவார்கள். காம்பவுண்ட் வால் போட்டுருவான், 500 ஏக்கருக்கு சேர்த்து காம்பவுண்ட் வால் போட்டுருவான். இவ்வளவு நிலங்களையும் மிக
குறைந்த விலையிலே அரசாங்கங்கள் இந்த தனியார் நிறுவனங்களுக்கு கையகப்படுத்தி தருகின்றன. உற்பத்தியாகிற மின்சாரத்தில் பெரும்பகுதி இந்த தனியார் நிறுவனங்களுக்கு குறைந்த கட்டணத்திலோ இலவசமாகவோ அளிக்கப்படுகிறது. நம்ம வீட்டில் வந்து மின் கட்டணம் கட்டலன்னா வந்து பிளக்கை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் நிறைய பெண்டிங் வச்சிருப்பாங்க, கட்டாமலே வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம தரப்புல நாம் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். இந்த அம்மோனியா பைப் வெடித்ததன் மூலம் கண்ணெரிச்சல் வந்தது, சுவாசிக்க முடியவில்லை, சுவாச குழாய்கள் எரிச்சலுக்கு உள்ளாகியது. 33 கிராமங்களை சார்ந்த மக்கள் உடனே சில மணி நேரங்களில் இங்கிருந்து உயிரை பாதுகாத்துக் கொண்டால் போதும் என்று அலறி அடித்துக் கொண்டு அகதிகளைப் போல வெளியே ஓட நேர்ந்தது. இது எங்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கிற எச்சரிக்கை மணி, ஒரு அபாய மணி. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்பார்களே, அப்படி இந்த ஆபத்து எங்களை எச்சரிக்கையாக இருங்கள் என்று வந்து எச்சரித்து விட்டு போயிருப்பதாக கருதுகிறோம். எனவே இந்த உர தொழிற்சாலை இங்கே இருக்கக்கூடாது. நுரையீரல் பாதிக்கப்படும், கண் பார்வை பறிபோகும், புற்றுநோய் உருவாகும், எலும்புகள் பாதிக்கப்படும், பற்கள் பாதிக்கப்படும். அம்மோனியாவை சுவாசிப்பதனால் இவ்வளவு பாதிப்புகள் நேரும். இவ்வளவு விவரம் தெரிந்த பிறகு நாங்கள் இப்படியே விட்டுவிட்டு போனால் எங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் துரோகம் செய்ததாக ஆகிவிடும். எங்கள் முன்னோர் அதை அறியாமல் இருந்திருக்கலாம், அந்த அளவுக்கு அன்றைக்கு அறிவியல் விழிப்புணர்ச்சி ஏற்படாமல் இருந்திருக்கலாம், சுற்றுச்சூழலை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம், அமோனியா வாயுவை பற்றி அறியாமல் இருந்திருக்கலாம், அதனால் ஏற்படவிருக்கிற பாதிப்புகளை பற்றி விவாதிக்காமல் இருந்திருக்கலாம், யாரும் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆகவே அவர்கள் அமைதி காத்திருக்க கூடும். இவ்வளவு தூரம் எங்களுக்கு தெரிந்த பிறகும் நாங்கள் இதை கண்டும் காணாமல் கடந்து போனால் எங்களின் எதிர்கால வாரிசுகளுக்கு நாங்களே சவக்குழி தோண்டுவதாக ஆகிவிடும் என்ற எச்சரிக்கையோடு, முன்னெச்சரிக்கையோடு தான் இந்த போராட்டத்தை தோழர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இது நம்முடைய தரப்பு வாதம். அவர்கள் தரப்பு வாதம் என்ன சொல்லுவார்கள்? எப்படி இவ்வளவு பெரிய முதலீட்டை போட்ட நிறுவனத்தை மூட முடியும்? எத்தனை ஆயிரம் கோடிகள் கொட்டப்பட்டு இருக்கிறது. இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த எஸ்டாபிளிஷ்மெண்ட், இந்த கட்டிடங்கள் என்னாவது? இங்கே இருக்கக்கூடிய எந்திரங்கள் என்னாவது? இதற்காக நாங்கள் வாங்கி ஆயிரக்கணக்கான கோடி கடனை எப்படி நாங்கள் திருப்பி அடைப்பது? இதில் வேலை செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கானவர்களை அல்லது ஆயிரக்கணக்கானவர்களை நாங்கள் எங்கே அனுப்புவது? அவர்களுக்கு எப்படி மாற்று வேலை தருவது? இதுதான் அவர்கள் பேச முடியும். திடீர்னு 1000 பேர் வேலை செய்யறாங்கன்னா 1000 பேருக்கு கடை மூடிட்டான், 1000 பேருக்கு வேலை இல்லை, அவன் 1000 பேரும் போராடுவான். எனக்கு என்ன வேலை? பதில் சொல். இந்த நிறுவனத்திற்கு இவர்கள் எவ்வளவு கடன் வங்கிகளில் பெற்றிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. கடன் இல்லாமல் இருக்காது, நிச்சயமாக கடன் இருக்கும். வங்கிகள் என்பதே அதற்காகத்தான் இருக்கிறது. மக்கள் வரி பணத்தை வாங்கி தனியார் நிறுவனங்களுக்கு தருவதற்காகத்தான் வங்கிகள் இருக்கின்றன. அப்படி எவ்வளவு பேர் கடன் வாங்கி இந்த அரசுக்கு துரோகம் செய்துவிட்டு ஏமாற்றிவிட்டு தப்பித்து ஓடிவிட்டார்கள். அந்த கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்துவிட்டது இந்திய ஒன்றிய அரசு. விஜயமல்லையா உட்பட நமக்கு தெரிந்த பேர் அவர்தான். அவர் கிங்ஃபிஷர் ஒரு ஏர் சர்வீஸ் வச்சிருந்தார். அப்படி பல பேர் 40-50 பேருக்கு மேல் 100 கோடியிலிருந்து பல 1000 கோடி வரையில் இந்த அரசுக்கு அல்லது வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய கடனை தராமல் போய்விட்டார்கள். அரசாங்கம் வாரா கடன் என்று தள்ளுபடி செய்கிறது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! வாரா கடன் என்று எப்படி மக்களுடைய பணத்தை, வரி பணத்தை ஒருவன் வாங்கி அவன் சொத்துக்களை சேர்த்து, அவன் 10 தலைமுறைக்கு உரிய சொத்துக்களை சேர்த்து வெளிநாடுகளில் போய் தஞ்சம் புகுந்து சொகுசாக வாழ்ந்து கொண்டிருப்பான். மக்கள் வரி பணத்தை வாரா கடன்கள் என்று எப்படி தள்ளுபடி செய்ய முடியும்? அதுதான் அரசு. அப்படித்தான் இங்கே எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
அதை கோரமண்டல் உர தொழிற்சாலையை நிறுவுவதற்கு நடத்துவதற்கு பிரமாண்டமாக ராட்சத டேங்க் கட்டியிருக்கிறார்களே, அதை கட்டுவதற்கு, அதிலே அம்மோனியா வாயுவை கொண்டு வந்து நிரப்புவதற்கு, அதை கப்பலிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, அதையெல்லாம் பராமரிப்பதற்கு இவர்களுக்கு கோடிக்கணக்கிலே செலவாகும். இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு மாதம் பல கோடி ரூபாய் சம்பளமே ஆகும், பல கோடி ரூபாய் மெயின்டெனன்ஸ் ஆகும், பல கோடி ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய நிலை இருக்கலாம், பல கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நிலை இருக்கலாம், 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்கிற நெருக்கடி இருக்கலாம். எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு ஏற்படவிருக்கிற அந்த நட்டத்தை விட ஆயிரக்கணக்கான மக்களின் உயிர் முக்கியமா இல்லையா என்பதுதான் கேள்வி. யூனியன் கார்பைடு நிறுவனம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது? ஒரே நாளில் எவ்வளவு பேர் உயிரிழக்க நேர்ந்தது? அப்படி ஒரு நிலை இன்னொரு பகுதியிலே ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அச்சப்படுவதிலே என்ன தவறு இருக்கிறது? அந்த அச்சம் வெறும் போபியா அல்ல, வெறும் கற்பனையால் வரக்கூடிய பயம் இல்லை. பேய் இருக்கிறது என்று நம்பினால் அது கற்பனை. பிசாசு இருக்கிறது என்னை அடித்துவிடும், முனி இருக்கிறது என்னை அடித்துவிடும் என்று பயந்தால் அது கற்பனையால் வருகிற பயம். அமோனியா வாயு கசிந்தால் உயிர் போய்விடும் என்று அஞ்சுவது கற்பனையால் வருகிற பயம் அல்ல, அறிவியல் சார்ந்த உண்மையில் இருந்து வருகிற பயம். இதை எப்படி நாம் இலகுவாக கடந்து விட முடியும்? இல்ல அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, இப்போ பயத்தில் அப்படி சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடும். பொதுவாக இப்படித்தான் எல்லா நிறுவனங்களும் சொல்லுகிறார்கள். ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து மக்கள் அப்படித்தான் போராடினார்கள். ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து அங்கே போராட வேண்டியிருந்தது என்பதை நமக்கு வரலாறு சொல்லுகிறது. எத்தனை சட்ட போராட்டங்களை நடத்த வேண்டியிருந்தது என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. ஒரு முறைக்கு பல முறை மூடப்பட்டு மறுபடியும் மறுபடியும் நீதிமன்றத்தின் மூலம் அவர்கள் அதை திறந்து இயக்கினார்கள் என்பதும் வரலாறு. அங்கே எந்த அளவுக்கு குடிநீர் நஞ்சானது, சுவாசிக்கிற காற்று நஞ்சானது, அதனால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை களத்திலே போய் நின்று பார்த்தபோதுதான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு கட்டத்திலே 100 நாள் தொடர் போராட்டம் என்று நடத்தி 100வது நாள் தான் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அவர்கள் பேரணி நடத்தினார்கள். அந்த பேரணியில் அதிகார வர்க்கம் வழக்கத்தை போல போராடக்கூடியவர்களை அச்சுறுத்தும் வகையிலே துப்பாக்கி சூடு நடத்தியதை நாம் கண்டோம். 13-14 பேர் உயிரிழக்க நேர்ந்தது. அதன் பின்னர் தான் ஸ்டெர்லைட் ஆலையை மூட முடிந்தது. இது வரலாறு. அவ்வளவு எளிதானது அல்ல இந்த கோரிக்கை. கோரமண்டல் உர தொழிற்சாலையை உடனடியாக நாம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியவுடன் மூடிவிடுவார்கள் என்று கற்பனையிலே நாம் மிதக்க முடியாது. 14வது நாள், 24வது நாள், 34வது நாள் என்று நாம் அந்த தொழிற்சாலையின் வாசலிலே அமர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதனால் அதிகார வர்க்கம் நம் பக்கம் திரும்பிவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. தோழர் ஜெயராமன் பேசும்போது ஒன்றை தெளிவுபடுத்தினார். அரசியல் வர்க்கம் என்பது ஒன்று, அதிகார வர்க்கம் என்பது இன்னொன்று. அரசியல்வாதிகள் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒப்புக்காகவாவது மக்களோடு நிற்கிற தேவை கட்டாயம் நேருகிறது. அதிகார வர்க்கம் மக்கள் நலன்களை பற்றி கவலைப்பட வேண்டிய நெருக்கடி இல்லை. நாம் எல்லோரும் டெமோக்ரசி என்கிறோம். இங்கே இருப்பது உண்மையை சொல்ல போனால் எல்லா நாடுகளிலும் இருப்பது பியூரோக்ரசி தான், டெமோக்ரசி கிடையாது. தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுவதோடு சரி மக்களுடைய பங்களிப்பு.
டெமோ என்றால் மக்கள் என்று பொருள், டெமோக்ரசி என்றால் மக்கள் நாயகம் என்று பொருள், ஜனநாயகம் என்று பொருள். பியூரோகிரசி என்றால் பியூரோகிராட்ஸ் என்றால் அதிகாரிகள், அதிகார வர்க்கம் என்று பொருள். பியூரோகிரசி என்றால் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அதிகாரிகள் தான். நாளைக்கே நான் கட்சியில் ஜெயிச்சு ஒரு ஆட்சி அதிகார பீடத்தில் போய் நான் உட்காரன்னு சொன்னாக்க, என்னையே ஒரு உதாரணமாக சொல்கிறேன், என்னை வழிநடத்தக்கூடியவர்கள் அதிகாரிகளாகத்தான் இருப்பார்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகளாகத்தான் இருப்பார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதமராக இருந்தாலும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற முதல்வராக இருந்தாலும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற எம்பி எம்எல்ஏக்களாக இருந்தாலும், திட்டங்களை வகுத்து தரக்கூடியவர்கள், அதற்கான அனைத்து செயல் திட்டங்களையும் தீட்டக்கூடியவர்கள், சொல்ல போனால் இறுதி முடிவெடுக்கக்கூடியவர்கள், கொள்கை முடிவை தவிர மற்ற முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அதிகாரிகளாகத்தான் இருப்பார்கள். குழந்தைகளுக்கு சத்துணவு போட வேண்டும் என்பது ஒரு கொள்கை முடிவு. ஆனால் அது எப்படி போட முடியும், அதற்கான வருமானம் என்ன, அது எப்படி தொடர்ந்து நடத்த முடியும், அதற்கு எப்படி செயல் திட்டங்களை தீட்ட வேண்டும் என்பதையெல்லாம் எந்த அரசியல்வாதியாலும் போட முடியாது. ஒர்க் ப்ரோக்ராம் போட முடியாது. சோறு போடணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சோறு போடணும், என்ன பண்ணலாம்? பிளான் பண்றது முழுக்க அதிகாரிகள் தான். பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் பணம் தரணும், அது கொள்கை முடிவு. பிளான் பண்றது அதிகாரிகள் தான். எப்படி கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா, எங்கிருந்து இந்த வருமானம் வரும், தொடர்ந்து கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா, திட்டமிடுவதெல்லாம் அதிகாரிகள் தான். ஆகவே தனியார் நிறுவனங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும், தனியார் நிறுவனங்களை வெற்றிகரமாக இயக்குவதாக இருந்தாலும், அவர்களுக்குரிய நிலங்களை கையகப்படுத்தி தருவதாக இருந்தாலும், அவர்களுக்கான கடனுதவிகளை வங்கிகளில் இருந்து பெற்றுத் தருவதாக இருந்தாலும், அவர்களுக்கு மின் இணைப்பு தருவதாக இருந்தாலும், அனைத்து முடிவுகளையும் அதிகாரிகள் தான் மேற்கொள்ளுகிறார்கள். அதிகார வர்க்கம் தான் செய்கிறது. அப்படிப்பட்ட அதிகார வர்க்கம் எப்போதும் மக்கள் போராட்டங்களை அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக கவனத்தில் கொள்ளுவதில்லை. அரசியல்வாதிகள் தான் மக்கள் போராட்டங்களை கண்டு அஞ்சுவார்கள். கோரமண்டல் உர தொழிற்சாலையை இங்கே கொண்டு வருவதற்கு அத்தனை செயல் திட்டங்களையும் வரையறுத்து கொடுத்தவர்கள் அதிகாரிகளாகத்தான் இருப்பார்கள். அந்த அதிகாரிகள் ஆமாம், இந்த மக்கள் போராடுவது சரிதான், அவர்களுக்கு எதிர்காலத்தில் பாதிப்பு நேரும், எனவே இந்த ஆலையை நாம் மூடலாம், அல்லது இந்த ஆலையை வேறு உற்பத்திக்கான தளமாக மாற்றிக்கொள்ளலாம், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத உற்பத்தி ஏதேனும் செய்யலாம், வேண்டுமானால் மறுபடியும் சாக்லேட் தொழிற்சாலையை கொண்டு வரலாம் என்றெல்லாம் யாரும் ஆலோசனை சொல்ல மாட்டார்கள். எந்த அதிகாரியும் சொல்ல மாட்டார்கள். அதிகாரி சொல்லாமல் ஆட்சியாளர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள். இது புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன், குற்றம் சுமத்துவதற்காக அல்ல. யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த லாப நட்ட கணக்கும் போடாமல் பேசுகிறவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். ஏன்னா நிறைய தலைவர்கள் போராட்டம் நடத்துறது கூட ஏதாவது ஒரு கணக்கு பண்ணி தான் போராட்டம் நடத்துவாங்க. இந்த ஏரியாவில் நாளைக்கு எலெக்ஷன் நிற்க போறோம்னா அங்கே போய் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அதுக்குரிய வேலைகள் அங்கே செய்வாங்க. எம்எல்ஏக்கு நிற்க போறேன்னா அந்த தொகுதியில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறானோ முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முடிய ஆரம்பிச்சிருவான். அரிசியை கொண்டு போய் கொடுப்பான், பருப்பு கொண்டு போய் கொடுப்பான், என்னென்னவோ செய்வான். என்னடான்னா அவன் மைண்டுக்குள்ளே இருக்கும், எம்எல்ஏக்கு நிற்கணும், எம்பி நிற்கணும். விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த நோக்கம் ஒருபோதும் இருந்ததில்லை. பாதிக்கப்படுகிற இடம் எதுவாக இருந்தாலும், மக்கள் யாராக இருந்தாலும், அங்கே போய் மக்களோடு மக்களாக நின்று குரல் கொடுப்பதுதான், போராடுவதுதான் விடுதலை சிறுத்தைகளின் பண்பாடு. அன்றைக்கு நான் வந்தேன், பார்த்தேன். எண்ணெய் கசிவு நேர்ந்த போது நான் எங்கோ ஊர்களில் சுற்றி கொண்டே இருந்தேன், பார்க்க முடியவில்லை. இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் கணக்கெடுத்துக் கொண்டால் 1ஆம் தேதி 2ஆம் தேதி கேரளாவிலே சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். 3ஆம் தேதி சென்னையிலே நிறைய கட்சி நிகழ்ச்சிகள். 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். இவிஎம் கூடாது, வெள்ள பாதிப்புக்கு தேசிய பேரிடாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம், சென்னையிலும் ஆர்ப்பாட்டம். அன்றைக்கு மாலையில் ஏராளமான நிகழ்ச்சிகள். 5ஆம் தேதி பெங்களூர் போனேன். 6ஆம் தேதி நிறைய நிகழ்ச்சிகள். 7ஆம் தேதி
வாணியம்பாடி போய்விட்டு மறுபடியும் சென்னை வந்து விமானம் பிடித்து திருச்சிக்கு போய் அங்கே ஒரு மாநாட்டில் பேசிவிட்டு அன்று இரவே ட்ரெயினை பிடித்து இங்கே வந்து 8ஆம் தேதி வேலூருக்கு போய்விட்டு நள்ளிரவு இங்கே வந்து சேர்ந்து 9ஆம் தேதி உங்களோடு நிற்கிறேன். இந்த 9 நாட்களில் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லை. 1 மணி நேரம் கூட எனக்கான ஓய்வுக்கு நேரம் கிடைக்கவில்லை. பயணத்திலேயே இருந்தேன். வாணியம்பாடிக்கு 7:15 மணிக்கு ட்ரெயினை பிடிக்க வேண்டும் என்றால் நான் 4:30 மணிக்கு எழும்ப வேண்டும். எழுந்து குளித்து விட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும். 3:30 மணி நேரம் பயணம். அங்கு 1 மணி நேரம் தான் நிகழ்ச்சி. மறுபடியும் ட்ரெயின் பிடித்து 3:30 மணி நேரம் பயணம். இங்கிருந்து வேகமாக விமான நிலையம் போய் 1 மணி நேரம் பயணம். அங்கே போய் நிகழ்ச்சி மேடையிலே 1 மணி நேரம். பொதுக்கூட்டம் 10 மணிக்கு முடிந்தது. 10:45க்கு ட்ரெயினை பிடித்து 3:30க்கு சென்னையிலே வந்து சேர்ந்தோம். கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் மேடையில் உட்கார்ந்தது தான். மிச்ச நேரம் 22 மணி நேரம் பயணத்திலேயே இருந்தேன். ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த லாப நட்ட கணக்கும் இல்லை. ஆகவே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம் என்று சொன்னால் மீனவ பெருங்குடி மக்களின் வாக்குகளை குறிவைத்தோ அல்லது சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளை குறிவைத்தோ அல்லது இந்த பகுதியில் இருக்கிற மக்களின் ஆதரவை குறிவைத்தோ நாங்கள் நடத்தவில்லை. இந்த பாதிப்பு கூடாது. இதனால் இந்த மக்கள் முன்னெடுத்திருக்கிற போராட்டத்தில் நியாயம் இருக்கிறது என்கிற ஒற்றை அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கிறது. உங்களால் இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டு போக முடியாதுன்னு சொன்னா தொழிலை மாத்திக்கங்க. உரம் தயாரிக்க வேண்டாம். இங்க நிறைய வேலை. இங்கே ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிங்க. இந்த இடத்துல ஏன் சவுத் மெட்ராஸில் தான் ஐடி கம்பெனி இருக்கணுமா? கோரமண்டல் உர தொழிற்சாலை இருக்கிற இடத்துல ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிங்க. இல்லைன்னா ஒரு நல்ல கல்லூரி ஆரம்பிங்க. கோரமண்டல் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிங்க. கோரமண்டல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிங்க. இல்லைன்னா ஒரு டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிங்க. பக்கத்தில் ஸ்ரீஹரிகோட்டா இருக்குது, அதனால விண்வெளி அறிவியல் தொடர்பான இன்ஸ்டிடியூட் ஒன்று ஆரம்பிங்க. இந்த இடத்தை நீங்க பயன்படுத்த முடியும், இந்த கட்டிடங்களை பயன்படுத்த முடியும். இந்த தொழில் வேண்டாம் என்கிறோம். அமோனியா வாயுவை பயன்படுத்தக்கூடிய உர தொழிற்சாலை வேண்டாம் என்கிறோம். ஆகவே மக்கள் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.